ஸோ இதை நாம் இன்றைக்கு முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ நமக்கு மற்றவர்களால் வரும் அந்த வார்த்தைகளால் செயல்களால் வரும் அந்த துன்பத்தை விட நாமே நம்மை அதிகமாக துன்புறுத்துகிறதில் தான் நமக்கு வலி அதிகமாக வருகிறது என்பதை இன்றைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ முறை பிறர் நம்மை மட்டம் தட்டவில்லை, ஆனால் நாம் மட்டம் தட்டப்பட்டதாக உணர்ந்து விடுகிறோம். பிறர் நம்மை இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு எதையும் செய்யவில்லை, ஆனால் நாம் அவர்கள் தவறான நோக்கமற்ற வார்த்தைகளை செயல்களை தவறாக புரிந்து கொண்டோம். ஒருவேளை அந்த வார்த்தைகளை செயல்களை கூர்ந்து கவனித்து அவைகளை புண்படுத்தும் வார்த்தைகள் என்று நாம் எடுத்திருக்கலாம், ஆனால் அது உண்மை அல்ல. மற்றவருடைய வார்த்தைகளின் தோற்றத்தையும் செயல்களின் தோற்றத்தையும் மட்டும் கவனிக்க கூடாது, அவற்றின் பின்னால் உண்மையிலே ஒரு தவறான நோக்கம் இருந்ததா என்று நாம் பார்க்க வேண்டும். நாம சில நேரங்களில் கற்பனையாக அவங்க இப்படி சொல்லியிருப்பாங்களோ, இவங்க இப்படி சொல்லியிருப்பாங்களோ, இதுக்காக தான் அவங்க அப்படி செய்தாங்களோ அப்படி என்று தவறான நோக்கத்தோடு பார்த்தால் மனம் புண்பட்டு கொண்டே இருக்கும்.